நிறைவு கேள்வியாக நாங்கள்லாம் பெருமைப்படக்கூடிய இந்த தமிழக அரசினுடைய உயர்ந்த விருது பெரியார் விருதை நீங்க இப்ப ஜனவரி மாசம் சென்ற மாதத்துல வாங்குனீங்க. அதை வாங்கும் பொழுது அந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு, அந்த மகிழ்ச்சி எப்படி இருந்தது? அதை பகிர்ந்துக்கங்க. மிக நெகிழ்ச்சியாக இருந்தது. மிக நெகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது நம்ம எதையும் எதிர்பார்த்து இந்த வேலை செய்யல. இது நான் எடுத்துக்கொண்ட பணி, இதை என்னால முடிஞ்ச வரைக்கும் செம்மையாக செய்யணும். பெரியாருடைய கொள்கையை பரப்புகிற ஒரு கருவிதான் நாம். தந்தை பெரியாருடைய கொள்கை என்ன? மனிதர்கள் மகிழ்ச்சியா இருக்கணும், அவ்வளவுதான். மனிதர்கள் பிரிவுகள் இல்லாம, பேதங்கள் இல்லாம, ஆணும் பெண்ணும் ஏற்றத்தாழ்வு இல்லாம மகிழ்ச்சியா இருக்கும். இதுக்கு தடையாக இருக்கிறதையெல்லாம் அவங்களுக்கு எடுத்து காட்டணும், அவ்வளவுதான். இந்த வேலையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பணிக்கு தமிழ்நாடு அரசும் தமிழக முதல்வர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்களும் வழங்கிய ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக நான் அதை பார்க்கிறேன். அதை விட பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, இந்த விருது அறிவிக்கப்பட்ட உடனே எனக்கு வாழ்த்து சொன்ன அவ்வளவு பேரும் சொன்ன ரெண்டு சொற்கள் ஒண்ணு, எனக்கே கிடைச்ச மாதிரி இருந்தது. ரெண்டாவது, எங்க வீட்டுல ஒருத்தருக்கு கிடைச்ச மாதிரி இருந்தது. எங்களுக்கே கிடைச்ச மாதிரி இருந்து எங்க வீட்டுல ஒருத்தருக்கு கிடைச்ச மாதிரி. அந்த அளவுக்கு உலகம் முழுக்க இந்த தந்தை பெரியார் கொள்கையாளர்கள், தமிழ் உணர்வாளர்கள் அவர்கள்ட்ட இந்த என்னுடைய கருத்து, என்னுடைய வாழ்க்கை பயணம் போய் சேர்ந்திருக்கு. எங்கேயோ அவங்களோட எனக்கு ஒரு அன்பும் தொடர்பும் இருக்கு அப்படிங்கிறதை உணர்ந்து அந்த விருது வாங்கிய போதும் நான் இதை தான் நினைத்து நெகிழ்ந்தேன். இதுல கூடுதலா ஒரு செய்தி சொல்லணும். அநேகமாக இந்த அரசு விருதுகள்ல 1990ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த போது எனக்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் விருது கிடைச்சது. அதுவும் அரசு விருது. முதல்வர் வழங்கினது பாவேந்தர் விருது. அது வாங்கும்போது எனக்கு அப்பயும் அப்படிதான், அது நானானே எனக்கு தெரியாது. அவர் என்னம்மா அப்படி விழாவுல கூப்பிட்டு கேட்கும்போது, ஐயா அது நானா? எனக்கு நான் கவிஞர் இல்லையே. நீ கவிதை எழுதி டிவியில படிச்சிய ஒரு கவியரங்கத்துல நான் அதை பார்த்தேன் அப்படின்னு. இல்ல, இருந்தாலும் நான் ரொம்ப எல்லாம் கவிதை எழுதுனது இல்லை அம்மா, அது பாவேந்தர் விருது. உன் வயசுல பாரதிதாசன் பாட்டை இவ்வளவு பேர் யார் சொல்றாங்க, அதுக்காக உனக்கு அந்த விருது அப்படின்னு அவர் சொல்லி அதை எனக்கு உறுதிப்படுத்தினார். நிறைய பேர் விருது வாங்க தகுதியான பல பேருக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்காமே இருக்கு. ஆனா எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சது. அது ஒரு பெரிய மகிழ்வு. அப்புறம் விளையாட்டா சொல்லணும்னா, பாவேந்தர் விருது வழங்கப்பட்ட போது அதை வாங்கினவங்கள்ல கம்மி வயசு, குறைந்த வயதுடைய ஆள் நான் தான். அப்ப எனக்கு 26 வயசு. தந்தை பெரியார் விருது வாங்கும் போது 62 வயசு. திருப்பிட்டீங்க ஹிஸ்டரிய. வரலாறு திரும்பியது அப்படின்ற மாதிரி. மிகச்சிறப்பு. பாவேந்தர் விருது 26-இல், பெரியார் விருது 62-இல். மிகச்சிறப்பு. பெண்களின் குரலாக ஒலிக்கக்கூடிய நீங்கள் விருது வாங்கியதை நாங்களே பெற்றதாக நாங்களும் மகிழ்கிறோம் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். அவ்வளவு இந்த நேர்காணல், இந்த கலந்துரையாடல் மிகச் சிறப்பாக அமைந்தது. இந்த நேரத்துல உங்களுக்கு அந்த விருதிற்காக மீண்டும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, இன்னைக்கு மற்றவர்கள் பார்க்காத, கேட்காத, அறியாத அருள்மொழி அம்மா அவர்களை நிச்சயமா ஒரு சுவாரஸ்யமான ஒரு நேர்காணலாக இது அமைந்திருந்தது. மிக்க நன்றி உங்களுக்கு. இந்த நீங்க சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் அதை திருத்தமா தான் சொல்லணும். இனி உழைக்கும் மகளிர் தின விழாவில் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களோடு உரையாடிய தங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துகளையும் நன்றிகளையும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நம்முடைய திணை அமெரிக்க நிர்வாக குழுவினர், குறிப்பாக இளமாறன் அவர்கள், பாலா, ரவி, பிரபு உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களுடைய அன்பையும் வாழ்த்தையும் பகிர்ந்து கொண்டு, இந்த இணைப்பில் இருக்கக்கூடிய வாழ்த்துறை சொன்ன நம்முடைய சரவ இளங்கோவன் அம்மையார் அவர்கள், நம்ம சோம இளங்கோவன் ஐயா அவர்கள் இந்த இணைப்பில் இணைந்திருந்து பார்த்து கேட்டு ரசித்து அவர்களுடைய வாழ்த்துக்களை, கருத்துக்களை சாட் வாயிலாக உங்களுக்கு தொடர்ந்து போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம்ம இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அம்மா, உங்களுடைய அனுபவத்தை மட்டும் ஒரு நிமிடம் சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி. நானா? ஆமா, நீங்கதான். எனக்கு இது மிக ஒரு இனிமையான உரையாடல். இதுல கலந்துட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் நான் கேலரியில
பாக்குறேன் நிறைய பேர் வீடியோவை ஆஃப் பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல. ஆஹ் இருந்தாலும் இவ்வளவு இந்த நேர இடைவெளிக்குள்ள நான் இரவு நேரத்திலையும் நீங்க பகல் நேரத்திலும் அமர்ந்து இப்படி ரொம்ப மகிழ்ச்சியாக உரையாடுறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு அனுபவம். இதுல முக்கியமா நான் நினைக்கணும் சொல்லணும்னு நினைச்ச பல செய்திகளை உங்களோட எளிதாக சொல்ல முடிஞ்சது. நீங்க உங்களுடைய கேள்விகள் தான் பல மறைக்கப்பட்ட பகுதிகளை எல்லாம் வெளியில கொண்டு வந்துருச்சு. அதனால இனிமே அருள்மொழியின் மறுபக்கம் அப்படின்னு யாராவது போட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னால ஒரு புத்தாண்டு நிகழ்ச்சி சென்னையில பெரியார் திடல்ல நடந்து, அதுல அப்படிதான் கேமரா ஆன் ஆயிருக்குன்னு தெரியாம நான் பாட்டுக்கு பாட்டெல்லாம் பாடி அது வந்து எல்லா பக்கமும் போயிடுச்சு. அதை போல ஆனா இது தெரிஞ்சுதான் சொல்லி இருக்கேன். உங்களுடைய கேள்விகள் மிக அருமையானவை. எல்லாரும் சேர்ந்து இதை நடத்துறதுக்கு, இதை நடத்துகிற உங்க எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள். ஏன்னா புலம்பெயர்ந்து போயிட்டோம், நல்ல வசதியா வாழ்றோம், போராடிதான் வாழ்றீங்க, சும்மா வந்துடல அந்த வாழ்க்கை. இருந்தாலும் அதுல இருந்து அப்படியே வேற பக்கம் போயிடுறாங்க நிறைய பேர். எதுல இருந்து நம்ம தப்பிச்சு வந்தோமோ அதுக்குள்ளேயே போய் பல பேர் விழுகிறாங்க. அப்படி ஆயிடாம அவங்களையும் மீட்கிற ஒரு முயற்சியோட நீங்கள் ஆற்றுகிற இந்த பணி வந்து மிக மிக பாராட்டுக்குரியது. அதனால உங்கள் பணி தொடரட்டும். உங்களோடு இந்த உலக உழைக்கும் பெண்கள் தினத்தில் உங்களோடு பேசியது எனக்கு பெரும் மகிழ்வு. நன்றி, வணக்கம். ஒரு சின்ன விஷயம் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். அதுவும் இன்னைக்கு கவனிச்சு பாத்தீங்கன்னா, வரவேற்புரை சொன்னதுல இருந்து நேர்காணல் செய்யக்கூடிய வரை குழந்தைகள்ல இருந்து எல்லாரும் பெண்கள். இன்னைக்கு இந்த உழைக்கும் மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சிக்காகவே இது ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பெண்களுக்கும் என்னுடைய அன்பு பரிசாக ஒரு நூலை அனுப்பி வைக்க ஆசைப்படுகிறேன். உங்களுக்கும் நான் வந்து அனுப்பி வச்சிடுறேன். இங்க வரவேற்புரை சொன்னதுல ஆரம்பிச்சு எல்லாருக்கும் என்னுடைய அன்பு பரிசு வந்து சேரும் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். அருள்மொழி அம்மாவின் மறுபக்கம் கூடுகளும் கூடுகளும் மிகச் சிறப்பாக அமைந்தது. கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நிலை அன்புடன் ஆனந்தி. நன்றி, வணக்கம்.